ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து சில்லி ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் நூடுல்ஸில், ஃப்ரைட் ரைஸில், வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை, சூப்பில், ஏதாவது ரெசிப்பியில் வந்து மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் இந்த சில்லி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நியூட்ரலாக இருக்கிற ஆயிலாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில், கெனோல் ஆயில் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சில பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து சின்ன தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி, அந்த வெங்காயத்தை மாத்திரம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பட்டை, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை. இது கூட கொஞ்சமாக நான் இங்கே செஷ்வான் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே நல்லா சூடாகட்டும். அது நல்லா கொதித்து அதில் இருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வந்து நல்லா கலர் மாறும். அந்த அளவுக்கு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே வந்து வேறு ஒரு பவுலில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் போட்ட நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வந்து நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறினவொடனே இப்போ இந்த ஆயிலை அப்படியே எடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிற பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சில்லி ஆயில் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக ஒரு நூடுல்ஸ் இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்ச சில்லி ஆயிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பீனட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக தான் பண்ணுறேன். இதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வெங்காயத்தாள் மாத்திரம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சில்லி ஆயில் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது கூடவே உங்களுக்கு வேணும்னா சிக்கனை ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம், எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிடும்போது அங்கங்கே அந்த பீனட்ஸு, அந்த செஸ்மி சீட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் செய்யணுன்னா இந்த சில்லி ஆயில் வச்சு நீங்கள் செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.